கூட்டணி கட்சி நடத்திய சாதிவாரி கணக்கெடுப்பை வெளியிடவில்லை. ஆனால் 2021 நிச்சயமாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஏன் நடத்தப்படவில்லை என்றால் கொரோனா பாதிப்பு. ஆனால் அதன் கூட சாதிவாரி கணக்கெடுப்பு மரியாதைக்குரிய பிரதமர் ஏற்பாடு செய்திருக்கிறார். அது 2027 மார்ச்ல நடக்கும்னா உடனே இது தமிழகத்தில் உள்ள இடங்களை குறைப்பது வெட்ட வெளிச்சமாகி விடுகிறது என்று சொல்கிறார். எல்லாவற்றிலும் குறை சொல்ல வேண்டாம் ஸ்டாலின் அவர்களே. உங்கள் கூட்டணியிலே இருக்கிற பினராயி விஜயன் அவர்கள் சென்று விளிஞ்சியம் துறைமுகத்துக்கு வரும்போது மரியாதைக்குரிய பாரத பிரதமரை வரவேற்கிறார். நேற்று அவர் நமது ரயில்வே அமைச்சரை பார்த்து சில திட்டங்களை கேட்டிருக்கிறார்கள். ஆக மத்திய அரசோடு ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினால் மட்டுமே தமிழக மக்கள் பலன் தரும். ஆக இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தாமல் மோதல் போக்கை எப்பொழுதும் மேற்கொண்டு தமிழக நலனை ஸ்டாலின் புறக்கணிக்கிறார் என்ற குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன். பாமக தொடர்ந்து குழப்பம் நிகழ்கிறது. அதுல யாரும் பேச்சுவார்த்தை நடத்தல. 8ஆம் தேதி அமித்ஷா வராரு. முதல் முறையா அவங்க பேச்சுவார்த்தை இவர் வரப்போறாரு. இவர் ஏதாவது பேச்சுவார்த்தை இல்ல. நான் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அவர்கள் மதுரைக்கு வருகிறார்கள். அது அவர்கள் திட்டம், அவர்களுக்கு தான் தெரியும். அந்த திட்டத்தை பற்றி சொல்வதற்கு நான் சரியான நபர் கிடையாது. நாங்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். ஏனென்றால் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் கட்சி நிர்வாகிகளை சந்திக்க இருக்கிறார். எங்களது வருங்கால அரசியல் திட்டங்களை பற்றி எங்களுக்கு வழிகாட்ட இருக்கிறார். அந்த வகையில் மகிழ்ச்சி. இன்று மரியாதைக்குரிய ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களும் அண்ணன் சைதை துரைசாமி அவர்களும் பெரியவர் ராமதாஸை சந்தித்திருக்கிறார்கள் என்று வரும்பொழுது செய்தி படித்த ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை தானே. ஒரு சமூக நீதிக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி உள்ளே சில பிரச்சனைகளினால் எந்த விதத்திலும் பிரச்சனைகள் வெடித்து அதன் தாக்கம் எந்த விதத்திலும் அந்த கட்சியை ஒற்றுமை தாக்கிவிடக் கூடாது என்ற அக்கறையோடு அவர்கள் செயல்பட்டு இருக்கிறார்கள். ஆக ஒரு கட்சியின் பிரச்சனை என்பது உட்கட்சி பிரச்சனை என்பது அதுக்கு நாம் கருத்து சொல்ல முடியாது. ஆனால் அந்த உட்கட்சி பிரச்சனையை அந்த கட்சியை நிலைகுலைய செய்துவிடக் கூடாது என்பதற்காக இவர்கள் சென்று அதற்கு பேசி இருப்பது ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை என்று தான் நான் நினைக்கிறேன். பாமக இன்னும் அந்த குழப்பமான சூழ்நிலையில் இருந்து வெளியே வர வேண்டும் என்ற எனது ஆவலையும் நான் வெளிப்படுத்துகிறேன். அதாவது ஸ்டாலின் 5 மாசத்துல அந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ நாங்க முடிச்சோன்னு பெருமை பேசுகிறார். இது வழக்காடு மன்றம் நடத்தி காண்பித்தது. இதுல எந்த பெருமையும் பேச உங்களுக்கு உரிமை இல்லை. அது மட்டும் இல்ல, ஒரே ஒரு குற்றவாளி பதிவு செய்திருக்கிறார்கள், ஞானசேகரன். ஆக எந்த குற்றவாளியும் கூட இல்ல. அதுவே முதலில் தவறு. இன்னொன்று, இந்த 5 மாதத்தில் இதை முடித்தேன் என்று பெருமை பேசுகிறீர்களே, அப்ப குற்றம் நடப்பதற்கு யார் காரணம்? இரண்டாவது, நீங்க சொன்ன மாதிரி 2 வருடமாச்சு திருநெல்வேலி மாவட்ட தலைவர் ஜெயக்குமார், காங்கிரஸ் மாவட்ட தலைவர் கொலை உண்டு. இன்னும் அது சரியாக கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆம்ஸ்ட்ராங் கொலை இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக வேங்கை வயலுங்க, நலமாக தண்ணீர் குடிப்பது இல்லாமல் மலமாக தண்ணீர் குடிக்க போகிறார்கள், குடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நீதி கிடைக்கல. இப்ப இதையெல்லாம் என்ன சொல்கிறோம்? இதெல்லாம் தாமதப்படுத்தப்பட்ட நீதி தானே. இன்னைக்கு உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. ஒரு பக்கம் டாஸ்மாக திறந்து கொண்டே இருக்கிறீங்க, ஒரு பக்கம் மருத்துவமனைகளை திறந்து கொண்டே இருக்கிறீர்கள். மதுவிலக்கிற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று உயர்நீதிமன்றம் உங்களை கண்டிக்கிறது. நீங்க இருக்கும்போது கருப்பு கொடியை கொண்டு வைத்துக் கொண்டு டாஸ்மாக் மூடுவோம் என்று சொன்னீர்கள். நான் அடிக்கடி சொல்வேன், டாஸ்மாக்ல தான் இவங்க பாஸ் மார்க் வாங்குறாங்கன்னு. ஆனா டாஸ்மாக்ல கூட இப்ப ஃபெயில் மார்க் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா டாஸ்மாக்ல ஊழல் அதிகமாக இருக்கிறது. உதயநிதியை சார்ந்தவர்கள் குற்றவாளிகளாக இருந்தால்தான் வெளிநாடுக்கு போனாங்க. ஆனா பொதுக்குழுவுல ஒரு தீர்மானம் போடுறாங்க, 7வது தீர்மானம் உதயநிதிக்கு துணை நிற்போம் என்று. எதற்கு துணை நிற்போம் என்று நமக்கு யாருக்குமே தெரியாது. ஆக தமிழக அரசே ஒரு குழப்பத்தில் இருக்கிறது என்பதுதான் எனது கருத்து. சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக மோசமடைந்திருக்கிறது. கல்லூரிகளில் மட்டும் இல்ல, மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் குறைபாடு. அதனாலதான் மருத்துவர்கள் லீவ் எடுக்கக்கூடாது என்று ஒரு சர்க்குலர் போட்டிருக்கிறார்கள். மருத்துவர் என்ற முறையில் அவர்களும் மனிதர்கள் தான். அவர்கள் கொஞ்சம் ஓய்வு எடுத்தாதான் சரியா மக்களை அவர்கள் சிகிச்சை அளிக்க முடியும். ஆக ஆசிரியர்கள் பற்றாக்குறை, செவிலியர்கள் பற்றாக்குறை, காவல்துறையினர் பற்றாக்குறை. காவல்துறையில இன்னும் பரீட்சை எழுதி இதுக்காக காத்திருப்பவர்கள் இன்னும் பரீட்சை எழுதாம இருக்கிறதுக்கு அதிகமாக தாமதமாகி கொண்டிருக்கிறது.
செவிலியர் பற்றாக்குறை. ஆக எல்லோரும் மிக அதிகமாக பற்றாக்குறை இருக்கிறது. தமிழக அரசே பற்றாக்குறையினால் நடந்து கொண்டிருக்கிறது. அது மிகுந்த எனக்கு வருத்தம் அளிக்கக்கூடியது. ஏற்கனவே இங்கே வானூர்தி சாகசத்தை பார்க்க சென்ற 4 பேர் உயிரிழந்தார்கள். அப்பவே தமிழக அரசு அதற்கான ஏற்பாடு செய்யவில்லை. கும்பமேளாவை இவர்கள் எல்லாம் குறை சொன்னார்கள். 45 கோடி மக்கள் கூடிய ஒரு இடம் அது. ஆனால் நேற்று எந்தவித முன்னேற்பாடும் இல்லாமல் அவசரமாக வெற்றி விழாவை கொண்டாடி 11 உயிர்களை காவு வாங்கி இருக்கிறார்கள். கர்நாடக அரசு எந்தவித முன்னேற்பாடும் இல்லாமல் இத்தகைய வெற்றி விழாவை கொண்டாடியது தவறு. பொதுமக்களை பாதுகாக்க வேண்டும். இதுல நமக்கு என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் கூட்டணியை சார்ந்த எந்த தப்பு இருந்தாலும் குரலே எழுப்ப மாட்டாங்க. இதே இது வேற ஒரு மாநிலத்தில் நடந்ததுன்னா இன்னைக்கு உச்சத்துல பேசுவாங்க. வேல்முருகன் அசிங்கமா பேசினாலும் அதை பற்றி கண்டனம் சொல்ல மாட்டார்கள். தங்களது கூட்டணியை சார்ந்த ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும் பொழுது தவறு இழைத்தாலும் அதை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டார்கள். ஆக இந்த பாராபட்சம் தான் ஸ்டாலின் அவர்களை அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறது என்பது எனது கருத்து. தொடர்ந்து தமிழகத்தில் வந்து கஞ்சா புழக்கம் அதிகமாயிட்டே இருக்கு. இளைஞர்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இது வந்து தமிழக அரசியல் நடவடிக்கை எடுக்கணும். பல முறை நம்ம கேட்டுக்கணும். வந்து அதை பத்தி எதுவுமே கிடையாது. ஆனா நாளுக்கு நாள் அதிகரிச்சதா வருது. இல்ல, போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என்று அதற்கான பாதையை திறந்து வைத்துவிட்டு முதலமைச்சர் பேசுகிறார். போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என்று தொலைக்காட்சியில் பேசுகின்ற முதலமைச்சர் போதைக்கான பாதையை திறந்து வைத்துவிட்டு பேசுகிறார். இன்று அதிகமாக போதைப் பொருட்கள் பிடிக்கப்படுவது தமிழகத்தில். இன்னும் சொல்ல போனால் பள்ளிக்கு அருகில் போதைப் பொருட்கள் சாதாரணமாக விற்கப்படுகிறது என்று பெற்றோர் குற்றம் சாட்டுகிறார்கள். ஆக போதை பழக்கம் அதிகமாக இருக்கிறது. டாஸ்மாக் பழக்கமும் அதிகமாக இருக்கிறது. ஆக நல்ல பாதையில் வழிநடக்க வேண்டிய தமிழகம் போதை பாதையில் வழிநடந்து கொண்டிருக்கிறது. இந்த போதை பழக்கம் இன்னும் அதிகமாக கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்பது எனது கருத்து. இல்ல, மத்திய அரசு ஏற்கனவே அதுக்கான கண்ட்ரோல் போர்டெல்லாம் வச்சிருக்காங்க. என்னன்னா புதுச்சேரியில இருந்ததுனால அதெல்லாம் பயன்படுத்தினோம். பட் மாநில அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாநில அரசு எடுத்தால்தான் அது மத்திய அரசின் சட்டத்திட்டங்கள் அவர்களுக்கு உதவி செய்யும். வடநாட்டில் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பஜார்ல விற்கிற மாதிரி விற்கிறாங்க. தமிழகத்துல வந்து அது வந்து அங்க வந்து கம்மி விலைக்கு வாங்கி வந்து இங்க அதிகமா விற்கிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் இந்த வட இந்தியாவையும் மற்றவர்களையும் குறை சொல்ல முடியாது. உங்க மாநிலத்தில் அதை கட்டுப்படுத்த வேண்டியது உங்களது கடமை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நம்ம மாநிலத்தில் நீங்கள் ஆட்சி செய்கின்ற நம்ம மாநிலத்தில்